நிம்மதி தந்திடும் வேறு பணத்தாலே நிம்மதிதான் பணக்காரே மனசுக்கு தான் அது ஏது அது ஏன் பசித்தாலும் தவித்தாலும் ஏழைங்க வீட்டுல நிம்மதி உண்டு கேட்டு கேட்டு வெள்ளி கேளவே விளக்க போற வெளிச்சமாக நம்ம நேரவே ஓடி நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடலாம் உள்ளம் வருமா சொன்னவர் சொத்துக்கு சுத்துவதாரு இங்கு நித்தமம் அழுவதாரு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்திய உள்ளவன் யாரு சொல்லும் ஒரு வேளை சொல்லும் ஒரு வேளை பசித்தால் தவித்தால் ஏழைங்க வீட்டுல நிம்மதி உண்டு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி கேளவே விளக்க போற வெளிச்சமாக நம்ம நேரவே உணர்வு கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்காலம் நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்காலம் நமக்கு தானானே தானானே நன்னன் நானே தானானே தானானே நன்னன் நானே ஓடு தானானே தானானே நன்னன் நானே தானானே தானானே நன்னன் நானே. செந்தில்குமார் அவர்களுக்கு சென்னிலக்குடி கேத்தநாய் கமிட்டி இரு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்க புத்துவான் இடையப்பட்டியைச் சேர்ந்த VS கண்ணன் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. ஆல்ரவுண்டு புளியங்குளம் சத்தியவான் அவர்களுக்கும் சென்னிலக்குடி கேத்தநாய் கமிட்டி இரு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. தாளம் உளக்குடியைச் சேர்ந்த செல்வம் அவர்களுக்கும் இரு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. இசைக்கலைஞர்களை மகிழ்வித்து பொன்னாடை அணிவித்த சென்னிலைக்குடி மற்றும் கேத்தநாய் கமிட்டி இரண்டு கிராமத்தினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா CK சந்திரன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். வாங்க பப்புனு எல்லாருக்கும் போராடி வந்தாரையா அப்படி நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்கு போராடியே நாகரிக கோமாடி வந்தாரையா அப்படி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாடி வந்தாரையா மோட்டார விட்டு வந்தாருக்கு இவர் முன்குடிக்கு சிரிக்கிட்டு வந்தாருக்கு இருந்து வந்தேனுங்க பக்குவமா அவரு இருந்து வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஊரு விட்டு ஊரு வந்து பார்க்க வந்து வந்து பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி வந்தேனுங்க அழகான உடையிருந்து வந்தேனுங்க போமாடி
ஆரம்பம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூத்துலதான் சொன்னேன், நான் வேற ஒன்றும் தப்பா சொல்லலையே. அசிங்கமா பேசுறது எனக்கு பிடிக்காது. அசிங்கமா செய்வேனே தவிர பேச மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆளு. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? பரவாயில்ல, எல்லா ஊர்கள்லையும் வந்து கதம்ப நாடகம், வள்ளி திருமணம் இப்படி வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் முறைப்படி நாடகம் வச்சா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லா அழகா பானஸ்ரீ காண்டம், பிரிவு காண்டம், மயான காண்டம் சொல்லி அர்ச்சந்த நாடகத்தை ரசிக்கிறீங்க. அதுலேயும் தாய்மார்கள்லாம் இன்னைக்கு நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நாடகத்தை நீங்க தான் பார்க்கணும். அதுக்காக ஆம்பளையை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, ஆம்பளைகளும் பார்க்கணும். எதுக்காக இந்த நாடகத்தை பார்க்கணும் தெரியுமா? ஒரு தண்டாரமின்றி பிரதமர் வச்சுக்காத ஒரு மகானுடைய கதை. பொய் பேச மாட்டார், மெய்யின்றி பொய் பேசாத ஒரு உத்தமனுடைய கதை. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த சத்திய ஹரிச்சந்திர மயானகரனுடைய நாடகத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியடி அவர்கள் உண்மை பேச ஆரம்பிச்சாராம். நாட்டில் இப்படி ஒரு மகான் வாழ்ந்தாரான்னு சொல்லி அவரை போல வாழாட்டாலும் அவருடைய கதையை எழுதணும்னு சொல்லி சத்திய சோதனை சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. இன்னைக்கு பொய் பேசாம யாராவது இருக்காங்களா? யாரு? ஏன் நானே பொய் பேச முடியாது? மேடைக்கு மேடை பொய் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். செல்லு என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கே பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க நிறையா. செல்லு இல்ல, கரண்ட் என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கே பொய் வந்துருச்சு. காலையில சொல்லுவாங்க தெரியுமா, ஏமா எந்திரிமா கோழி கூவிருச்சு சீக்கிரம் சாணியை போட அப்படின்னுவார். கோழி கூவிச்சா? எந்த ஊர்ல கோழி கூவிச்சு? சேவைதானே கூவிச்சு. இதாவது பரவாயில்ல, பேர்ல வச்சிருப்பேன் பொய், அப்படி பொய். வளர்த்தியா முரட்டாளா இருப்பேன், அவனுக்கு சின்னசாமி பேர் வைப்பேன், எப்படிப்பட்ட பொய். குத்தட்டின்னு இருப்பேன், அவனுக்கு பாருங்க பெரிய சாமி பேர் வச்சிருப்பாங்க, அது எந்த நண்டி பொய். ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு 6 முகம்னு பேர் வச்சிருப்பேன், அப்ப எந்த நண்டி பொய். மூஞ்சி முகரெல்லாம் சொரியும் சிறகுமா வந்திருக்கும், அவருக்கு பேர் அளவு சுந்தரம், எந்த நண்டி பொய். ஆள் பாக்குறதுக்கு டெட்பாடி மாதிரி இப்படி இருப்பார், அவர் பேர் ஆரோக்கிய சாமி, எந்த நண்டி பொய். இதாவது பரவாயில்ல, உருப்படியா வரப்ப தாண்ட மாட்டான், அவன் பேர் தாண்டவராய். எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டார், அவர் பேர் தர்மபுரம். கட்டிக்காக திருச்சி பிச்சைக்கு தெரியும் அம்மா தாயது, அவர் பேர் கோடீஸ்வரன். முன்னைக்கு 2 கண்ணுமே தெரியாது, அவர் பேர் நல்ல கண்ணு. கண்ணு 1.5 கண்ணா இருக்கும், அவருக்கு பேர் கண்ணாயிரம். என்ன ஒண்ணு சொல்லுங்க பேர். இதாவது பரவாயில்ல, இருட்டில் போக பயப்படுங்க. நாய் நொழில் உழைச்சா 8 ஊருக்கு அங்கிட்டு போயிருக்கேன். அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் வீராசாமி. இதாவது பரவாயில்ல, இருட்டுல போக வச்சாரு, இருட்டுல போக ஊர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் வெட்டி குத்தி கொலை பண்ணிட்டு வருவான். அடி வாங்கிட்டு ஊர்ல இருக்கிறவன் அப்புறம் அடிச்சு செயலுக்கு போயிட்டு வருவான். அவன் பேர் தொத்தேன். பேர் எப்படிப்பட்ட பேரு? இதை காட்டும் பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. எப்படி அம்சமே இருக்காது, அவனுக்கு பேர் அம்சப்பிரியான் பேர். அப்படிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஆனந்தமே இல்லாம இருப்பேன், அவனுக்கு பேரு ஆனந்தகுமார். ஆனந்தமே இல்லாம நான் ஆனந்தமா இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னேவா சொன்னேன், பேருக்கு தக்கன ஒன்னேவா சொன்னேன், பேருக்கு தக்கன ஆனந்தமா வாழ்றேன். ஆனந்தகுமார் ஒருத்தண்டாயா தெரியுமா உனக்கு? நீ ஆனந்த ஜோதியா வாழுமாப்ல. இதாவது பரவாயில்ல மாப்பிள்ள, வேலுக்கம்ப புடிச்சு தூக்கி நடக்க முடியாது, அவனுக்கு பேர் வேலுசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. இதாவது பரவாயில்ல, ஆளு பாக்குறது தொப்பைக்கு போய் பசுமாடு மாதிரி இருப்பார், அவருக்கு பேர் காலலிங்கம் பேர் வைப்பாங்க. இது நல்லா இருக்கே. என்ன ஒண்ணு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் போய் செல்போன்ல அது தட்டி பேசியான். அந்த செல்போன்ல என்னதே அவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. என் மயன்லாம் சின்ன பிள்ளைல அப்படி எந்திரிச்சு தூக்கத்துல உட்காந்தானா கூட அடா பச்சா சொல்றா என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா, என்னடா இந்த செல்போன்ல விளையாட்டுச்சா அப்படி. ஓ இதாவது பரவாயில்ல மாப்பிள்ள, தயவு செய்து சொல்றேன், சின்ன பிள்ளை கையில செல்போன் கொடுக்காதீங்க. ஏன்? பிள்ளைகளுக்கு அறிவு மழுங்கி போகும். என் மகனுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஓ 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஆமா, அது அறிவு வளரணும்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுப்போம் சொல்லி ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து. செல்போனா சொல்போனா? செல்போன் செல்போன் அது போய் சொல்போன் அது சொல்லதானே நீங்க கேட்கறாங்க. சரி, வெற்றி மேல உட்காந்து தனியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க. பிள்ளை நல்லா படிக்கிறியா போல சொல்லி பின்னாடி போய் பார்ப்போம்னு பார்த்து. நீ பேசாத, முறைக்காத, தப்பட முறைக்காத. ஏன்னா
நான் வாட்டுக்கு ஜூஸோட உட்காந்துருக்கேன். லூசு பை மாதிரி நீ ஏன்டா வச்சுட்டு கிடைக்கிறாங்க. செல்போனை பார்த்துக்கிட்டீங்க. என்னடா சொல்லி பின்னாடி போய் பார்க்குறேன். பயவுல என்ன வண்டியான்னு தெரியுமா? மொட்டை குண்டி கூட பார்த்துக்கிட்டேன். கோமே அப்புறம் அப்படித்தான் இருப்பேன். ஏன்னா கடுப்பாய் போச்சு. ரெண்டாவது அறிஞ்சிருக்க முடியானே. வெட்ட பிள்ளையா இருந்தாலும் அடிச்சு மண்டையை உடைச்சு போடணும். ஒற்றாதான் அறிய முடியானே. வெச்சில தேடி பார்த்தேன். எங்க அப்பாவுக்கு மட்டக்கம்பு இருந்துச்சு. எடுத்து ஓங்குனேன். ஆனா அடிக்கல. ஏன்? படத்தை என்கிட்ட காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இதாவது பரவாயில்ல. இந்த செல்போனை விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி கொடி வளர்க்க முடியல. என்ன செடி? வெண்புல லவ் பண்ணாம போல சண்டால ஒருத்தங்க மானாமரையில. சரி. காதுல செல்போன் வச்சுக்கிட்டாரு. என்ன உள்ள நல்லா இருக்கா? அப்புறம் நம்ம காதலிக்கிறபடி நோத்தாளுக்கு தெரியும் போல. மானாமரை சண்டைக்கு வரையில என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறான். இங்க புடுங்குறது, இங்க பேசுறது. எப்படி? இங்க புடுங்குறது, அங்க என்னத புடுங்குறியா? இங்க புடுங்க. அந்த பிள்ளைட காதை புடுங்குறது, இங்க வந்து பேசுறது. செடிக்கிட்ட இங்க வந்து ஒடிக்கிறது. என்ன ஒண்ணு சொல்லிய? இப்ப பாத்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த வயசு செத்து போனேன். ஏன்? தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். தூக்கத்துல கனவு வந்திருக்கு. சரி. கனவுல காதலி உதட்டுல முத்தம் கொடுக்கறோம்னு சொல்லி சுவிட்ச் போர்ட்ல போய் முத்தம் கொடுத்திருக்கேன். குட்டிச்சவர் ஆகி போனேன். இதுவும் செல்போனோட ஒரு விஷயம். இந்த செல்போனை விட்டு போன வாரம் என் மொண்டாட்டிட்ட விளக்கமா தட்டி வாங்கிருக்கேன். நீங்களா? ஆமா. ஏயா? நாடகம் நின்று வச்சு சரி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போறேன். யார் வீட்டுக்கு? என் வீட்டுக்கு. அடுத்த வீட்டுக்கு போனா வருவாங்க. போறேன். மெட்டையில நானே முண்டாட்டி ஒன்னாத்தான் படுத்திருக்கான். சரி. அவளுக்கு இப்போ அகலத்துல பெரிய செல்போன் வாங்கி கொடுத்துருக்கேன். டேப்பு. நீங்க? ஆமா. வீடியோ கால் பேசுவோம். இப்பத்தே வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப முதல்ல இல்லையே. முதல் வந்து டச் இல்ல. முதல்ல அந்த பிளேட் இருந்துச்சு. பட்டு போன பாருங்க. அந்த டச் போனை எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு சரி தூங்குவோம் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்றேன். ராத்திரி 12 1 மணி 2 மணி இருக்குயா. சரி. செல்போன்ல லைட் எரியுது. கொஞ்சம் அந்த காருக்கு பாதை விடுங்கண்ணே. மாப்பிள சிக்னல் வந்து எரியுற மாதிரி வச்சிருப்பாங்க மாப்பிள. அது இருக்கும். மெசேஜ் வந்தாலும் எரியுமாம்ல. ஆமா எரியும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கண்ணே. ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க பையன் வாங்க. லேசா மூவ் பண்ணி வாங்க. அந்த வண்டி போய்க்கிறட்டும். ஆத்தா கொஞ்சம் எந்திரிச்சுக்கணும். ராத்திரி 12 1 மணி இருக்கும். லைட் எரிஞ்சிருக்கு. செல்போன்ல லைட் எரியுது. சரி. எந்திரிச்சு பாக்குறேன். செல்போன்ல எடுத்து பாக்குறேன். எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பீட்டி புண்ணு இருக்கான். பத்தியாடா? எனக்கு கடுப்பாய் போச்சு. நீ நாடகத்துக்கு வருவ. நான் ராத்திரி பூரா ஊரா போய் நாய் மாதிரி கட்டி உனக்கு சம்பாதிச்சு போட கள்ளக்காதல் இருக்குதா விளக்கமாத்த எடுத்தேன். அடி சப்புன்னு அடி. மனசு சரியில்லை. பொம்பளை பிள்ளை அடிக்கலாமையா? அப்ப ஒண்ணு தப்புக்கு எவையா பீட்டி புண்ணு அனுப்பியிருக்காளையா? கடுப்பருமா வராதா? வரும். சம்பாத்தியம் பண்ணி போறவே நம்ம என்ன ஒண்ணு தெரியுமா? அது ஓம் பொண்டாட்டிய பார்த்து எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. சரி. பீடியை பத்த வச்சுக்கிட்டு கொல்ல பக்கம் உட்காந்துருக்கேன். என்ன பீடி? செய்யது பீடி. பத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கேன். மொண்டாட்டி வரக்க ஒரு கையில செல்போனு ஒரு கையில விளக்கமாத்தோட வர்றான். மன்னிப்பு கேட்கத்தே வர்றான் நான் நினைச்சுக்கிட்டு. ஆமா உட்காந்துருக்கேன். நம்ம பண்ண தப்பு மன்னிப்பு கேட்கலாம்ல. என்ன கேட்கிறா? எதுக்குறா என்னை அடிச்சுன்னு கேட்டா. ஏண்டி எவ்வளவு தைரியம் தப்பு பண்ணிட்டு வாடா ஓடா சொல்ற அப்படின்னு எந்திரிச்சல. செல்போனை வாங்கி பாடுறான். செல்போனை வாங்கி பாக்குறேன். அதுல பீட்டி புல் இல்ல, சார்ஜ் சேர்த்து வச்சிருக்கா பேட்டரி புல்னு வந்துருக்கு. கடைசியில் உதவ வாங்கினது. நீ 5ஆம் கிளாஸ் பெயிலு. நீ ஒழுக்க படிக்க வேணாமா? 5ஆம் கிளாஸ் யாரியா பெயிலு? நான் 2ஆம் கிளாஸ் பாசியா. சரி மாப்பிள விளக்கமாத்து அடிச்சிருக்கா வாரு. சரி. சப்புன்னு உச்சம் தலையில விளக்கமாத்து குச்சி ஊற என் தலையில இருந்துச்சு. எம்பிட்டு அதோட வந்தவத நீ ஓம்பாடு பரவாயில்ல. எங்க அண்ணன் செலுவரிக்காம பாரு. எந்திரிச்சு யூரின் போனவன் பிரிட்ஜில் போய் ஒடுக்கடிச்சு வச்சுறியா? அது அப்படி இல்லையா. அவங்க வீட்டுல இப்ப வீடு புதுசா கட்டிருந்தாங்க. மாப்பிள அவங்க வீட்டுல வீடு புதுசா கட்டிருந்தாங்க. சரி. பாத்ரூம்ல சென்சார் லைட் வச்சிருக்காரு. கதவை திறந்தா அதுவா லைட் எரியும். 3-4 நாள் நல்லா அதுலயே போய் ஒண்ணுக்கிட்ட பழக்கத்துல பாருங்க உள்ள ஆளுக்கு சரக்கு ஓவர் ஆகி பாருங்க தலகால படுத்திருக்காரு. படுத்தவரு பாத்ரூம் நினைச்சு சமயக்கடுக்குள்ள போயிட்டாரு. போன உடனே பாருங்க பிரிட்ஜ திறந்திருக்காரு. பிரிட்ஜ்ல லைட் அடிக்க இதாண்டா பாத்ரூம்ல உட்காந்து அரிசியா சடச்சடு. இதாவது பரவாயில்ல. நேற்று குருநாது என்ன பண்ண தெரியுமா? ஐயோ சரக்க ஊத்தி வச்சு குடிக்கிறக்கா வச்சுட்டு வந்திருக்கேன். எவனோ அதை தட்டி விட்டுட்டேன்.
தட்டி விட்டவன் ஐயோ சரக்கு பார்த்தா பைவானு சொல்லிட்டு மூத்தத்தை எடுத்து வச்சிருக்கான். சரக்கு நினைச்சு அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல போதை ஏறினாலும் விட மாட்டாங்க. அதை குடிச்சு விட்டு சண்டை ஓடுறான் பாரு. இருந்தாலும் நல்லதொரு முறையில் ஆதி சிவனாத்திரமாய் உருவாகி அகத்தியர் அருள் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மோவேந்தர் வழியிலும் முத்தமிழ் கொடுத்த இயல் இசை நடந்து சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்வமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபரா சக்தி போல் அமர்ந்தக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் இந்த நாடகத்தில் எங்களை உயிர் காக்கும் தெய்வமாக இருந்து எங்க உசுர இப்ப யாத்திருக்கு தெரியுமா? மைசூட்டுக்கார் கை இடுக்கல இருக்கு. அவர் வாத்துக்கிட்டு ஏத்துனாருன்னா பொழப்பான். அவர் வாத்து சுருக்குனாருன்னா அதோட குழுக்க வச்சேன். உங்க கையில இருக்கு. சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய கருப்புசாமி ஆடியோ சவர்க்கம் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மாமா நாடக ஆசிரியர் ஸ்ரீ கனக சபாபதி அவருடைய சிசியமாகிய நமது புளியம்பலமான போட்டக்கூடிய GK சந்திரன் அவருடைய கிழக்கு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் செலுத்துவது இடையிலே நாடகம் துவக்கம். எப்படி நாடகத்தை துவங்குகிறோம் என்றால் தென்னகமம் என்ற திருநாட்டின் மேவியை சொல்லிக்கொண்டு தென்னகமம் இந்த திருநாட்டில் மேவியதோ சங்கர சுவாமிகள் வெள்ளத்தில் உருவான சரித்திர புகழும் புரிவு காண்ட நாடகம் இங்கே, நல்ல நாடகம் இங்கே, நல்ல நாடகம் இங்கே. வாழையடி வாழையாக வந்த கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கேன் மதுர கோமாளி. வாழையடி வாழையாக வந்த கோமாளி இங்கு வணக்கம் செய்ய வந்திருக்கேன் மதுர கோமாளி. மாதா மதுர கோமாளி. ஏழை வனக்காரரெல்லாம் நம்ம முன்னாடி, ஏழை வனக்காரரெல்லாம் நமது முன்னாடி வாழையடி வாழையாக வந்த கோமாளி இங்கு வணக்கம் செய்ய வந்திருக்கேன் நாடா மதுர கோமாளி. ஒரு வணக்கம் சொல்லி வந்து மாற மதுர கோமாளி. நவரசங்கள் மதுரை நவரசங்கள் நிறுவனங்கள் நாடக கதையாங்கே அடிக்க வந்த நாங்கள் பிள்ளையாங்கே. நவரசங்கள் மிகுந்த நாடக கலைகள் தாங்கே அடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளை தாங்கே. இடியும் வரை பார்க்க வேண்டும் கதைகளையே நீங்க, இடியும் வரை பார்க்க வேண்டும் நாடகத்தை நீங்க. சங்கர சுவாமி நல்ல நாடகம் தாங்க, நல்ல நாடகம் தாங்க. வாழையடி வாழையாக வந்த கோமாளி ஒரு கணக்கு சொல்லி வந்து கோமாளி. கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடாது, நீங்க சீட்டி அடித்து நாடகத்தை கெடுக்க கூடாது. கட்சி பாட்டு பாட சொல்லி கலகம் செய்யக்கூடாது, கட்சி பாட்டு பாட சொல்லி கலகம் செய்யக்கூடாது. கைகட்டி நீங்கள் நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது. அப்படி வாழையடி வாழையாக வந்த கோமாளி இங்கே வணக்கம் செய்ய வந்திருக்க மாதா மதுர கோமாளி.
புதிய வருவதும் பார்த்த நடக்கு நமது காந்தி மகான் ரசிச்சு வந்து உண்மை நடக்கு பாடி வரும் இசை கூட்டி பாடி வரும் ஆனந்த குமார் வணங்கு இன்னைக்கு நல்ல நாடகங்கள் ஜாலியாக வந்த மாறி ஒரு வணக்கம் ஐயா ஏழை பணக்காரெல்லாம் நமது முன்னாலே இருதயமாக வந்த மாறி ஒரு வணக்கம் மதுரை கோமாரி நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் கருத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை நீங்கள் இந்த நோட்டீஸின் வாயிலாக தெரிஞ்சிருந்தாலும் சொல்வது எனது கடமை கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு என்னகத்தில் நன்னகரமாய் புலகரம் அழைக்கூடிய நன்னகரமாகிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் சென்னல் விளையும் சென்னிலைக்குடியில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டவரப்ப சுவாமிக்கு தவத்திரு சகல்வா சுவாமிகள் அருளிய 3 நாடகங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். அதில் 2ஆம் நாள் நலவாகிய மதிப்பிற்குரிய நாடக ஆசிரியர் அருமை மாமா புளியங்குளத்தை சார்ந்த ஜி.கே. சந்திரனுடைய கலை குழுவினரால் இவரக மேடையில் ஹரிச்சந்திரா பிரிவு காண்ட மகிழ்ச்சியாக நடைபெறும். இதில் நடிக்க இருக்கக்கூடிய நடிகர் சீகாமணிகள் 8 திக்கு 8 வருஷம் கொட்டிடக்கூடிய நடிப்பிசை வேந்தன் பாட்டுக்கோர் பாவலர் சங்கீத ஜாமராஜ் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் நமது வி கர்ஷகுலத்தை சார்ந்த எஸ்.கே.எம். பாலசுப்ரமணியன் அவர்கள் ஹரிச்சந்திராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னிசை நாககி தேனிசை தெண்டல் இன்னிசைக்கான குயில் என்று அழைக்கக்கூடிய சோக நடிப்பின் திலகம் மைப்பிற்குரிய அருமை சகோதரி நமது புளியங்குளம் மாணவர் கண்டெடுத்த ஜி.கே.எஸ். தாமரசெல்வி அவர்கள் சந்திரமதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்நாடகத்தில் கற்பை விட நட்பு பெறுது என்று நட்புக்கு ஒரு இலக்கணமாகிய மைப்பிற்குரிய சிம்ம குரல் அருமை அப்பா கலைமாமணி விருதை பெறுவதற்கு வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகநாயபுரத்தை சார்ந்த நகுலன் அவர்கள் சத்திய கீர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் வில்லனாகவும் மற்றும் இந்த நாடகத்தில் ஆர்ப்பாட்ட நடிகராகவும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் நமது மானாமதுரை அருகாமையில் உள்ள கட்டிக்கோளம் நாடு கண்டெடுத்த சிலம்பு செல்வன் அன்பு மாமா காலலிங்கம் அவர்கள் இவரக மேடையில் விஸ்வாமித்திரன் மற்றும் காலகண்டையர் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொள்கிறார். இந்நாடகத்தின் விடிவெள்ளி இந்நாடகத்தின் வில்லன் மற்றும் இந்த நாடகத்தில் பலவற்றை என்று அழைக்கக்கூடிய பல வேடம் பல வேடம்ன்றது அந்த காலம் பலவற்றைனா எல்லாத்தையும் சேர்த்து செய்யறது. உங்களுக்கு சுத்த தமிழ் எப்படி எங்க படிச்சீங்க? இந்த தமிழ் என்னப்பா எங்க படிச்சீங்க? மானாமர ஆத்துக்குள்ள மாணிக்கத்திட்ட படிச்சேன். இருந்தாலும் சிறந்ததொரு முறையில் இந்த நாடகத்தில் பழுத்த படம் நினைக்கக்கூடிய எங்களது நாடக உலகின் புருஷி நரம்படி நாராயணன் என்று பட்டத்தை பெற்ற மைப்பிற்குரிய அருமை சித்தப்பா நமது முதலை குளத்தை சார்ந்த வேலுச்சாமி அவர்கள் இவரக மேடையில் நட்சத்திர தரகர் வீரபாகு மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இவரக மேடையில் மைப்பிற்குரிய அருமை தம்பி கொஞ்சம் வயது குமரன் சங்கீத ஜாம்ராட் அவரால் இயன்ற அளவுக்கு அழகாக பாடுவார் என்று சொல்லக்கூடிய நமது புளியங்குளத்தை சார்ந்த அகிலேஷ் அவர்கள் லோகிதாசன் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அரவணைய சக்கரவர்த்தி மியூசிக் திலகம் பின்பாட்டு மாமன்னன் மெல்லிசை மாமன் என்று அழைக்கக்கூடிய அன்பு மாப்பிளை மாந்தோப்பு மாணவர் வென்றெடுத்த செந்தில் முருகன் அவர்கள் இவர்கள் மேடையில் அரவணைய மன்னன் பின்பாட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகன் மலரடி
அருமை. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. முருகனுடைய பாடல் அருமையா நல்லா கை தட்டுங்க. தானே சொன்னேன் செல்போனை பற்றி. அங்கே வர 2 பேரும் செல்போனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா அருமை. செத்த நேரம் செல்போனை மூடி வைத்தா பாருங்க மாப்பிள்ள. பாட்டுன்னு சொன்ன உடனே அழகா முருகனுடைய பாடல் பாண்டிய. ஏன்னா தெய்வத்துக்கு மிஞ்சினது எது கிடையாது. ஆமா, ஆனா தெய்வத்துக்கு மிஞ்சினது இருக்குன்னு நான் சொல்றேன். எது தெய்வத்துக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? தெய்வத்துக்கு மிஞ்சினது பெற்ற தாய் தான். தாயை தெய்வமா வணங்கணும்னா, அதாவது கண்ணால் காண முடியாதது தெய்வங்கள், கண்கண்ட தெய்வங்கள் தாயும் தந்தையும் தான். ஏன் சொல்றேன்னா, பெண்களா பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கோயில்ல பார்த்தீங்கன்னா கருவறை இருக்கு, கருவறையில சாமி இருக்கு. சாமிக்காகத்தான் அந்த கருவறை. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. பெண்களுடைய கோயிலா இருந்து தன்னுடைய கருவறையில தெய்வமா இருந்து எங்களை காப்பாற்றி வெளியில கொண்டது இந்த உலகத்தை காமிக்கிறீங்க. ஏன் சொல்றேன்னா, பெத்த தாயினுடைய பாசம் எப்படின்னா, அதாவது சத்தி ஒரு ஊர்ல அழகான தாய் ஒரு அழகான ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கிறான். ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தா அப்பன் நிறைய 5 வயசுல செத்து போயிடுறான். இந்த அம்மா பாருங்க, 10 பாத்திர விலைக்கு சித்தாள் வேலை பார்த்து அவனை பெரிய ஆபீஸ்ல மாத்திட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். பையனும் பாருங்க, பெத்த தாயை விட்டு சாமியா கும்பிட மாட்டான். அம்மா காலத்தை தொட்டு கும்பிடு. அம்மா மேல அம்புட்டு பாசம். கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து பண்ணி வச்சுன்னு சொல்லி அழகான தேவதை மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சாங்க. கட்டி வச்சா குடும்பம் நல்லா போய்கிட்டு. 8வது மாசத்துல இந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, யோ உங்க ஆத்தாளுக்கு நான் சோறாக்கி போட முடியாது, ஒழுங்கா மரியாதையா கொண்டு போய் உங்க ஆத்தால முதியோர் சேர்த்துன்னு சொல்ல. இவன் கோவப்பட்டேன். ஏடி சண்டாளி பாதகத்தி, நீயும் ஒரு பொம்பளை தானே, எங்க ஆத்தா ஒரு பொம்பளை தானே, ஒருவேளை சோறு ஓடுவேன், இது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு நீ எங்க ஆத்தால முதியோரத்தில் விட சொல்ற? முதியோரத்தில் விட முடியாது போன்னு சொல்ல. நீ உங்க ஆத்தால கொண்டு போய் முதியோரத்தில் சேர்த்து விடலைடா, நான் எங்க ஆத்தாட்ட போயிடுவேன். ஓ அப்ப வாழ்நாள் கை கெஞ்சிவேன் பாத்துக்கிறான்னு சொல்ல. ஆம்பளை ஆத்தாளுக்காக பேசுவானா, பொண்டாட்டிக்காக பேசுவானா? சரி, புள்ள வளர்க்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அம்மா முதியோரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு முதியோரத்தை கூட்டு போயில காரில் அழுதுகிட்டே போறேன். நான் குடியிருந்த கோயிலே, என்னை பெற்ற தெய்வமே, உன்னைய விட்டு நான் எப்படி இருப்பேன்? உன்னைய முதியோரத்தில் விட்டுட்டு வரையில நான் உயிரோடு இருப்போனா சாவோன்னு தெரியலன்னு அழுதுகிட்டே போறேன். அழுதுகிட்டே போனவன் முதியோரத்துல அம்மா விட்டுட்டு வரையில சிரிச்சு சந்தோஷமா வர்றேன். அவன் கடமை முடிஞ்சுன்னு சிரிச்சுட்டு வர்றேன். பொண்டாட்டிக்காரி கேட்கிறான், சரி நாத்தால முதியோரத்துல விட போயில அழுதுகிட்டே போனியே, இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு வர்றேன்னு. அதுக்கு அவன் சொன்னானா, அடியே முதியோரத்துல யாருமே பழக்க வழக்கம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடைக்காம அனாதையா இருந்து சங்கடப்படுவாங்களே நினைச்சு அழுதுகிட்டு போனேன். சரி, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, 4 நாளைக்கு முன்னாடியே உங்க அண்ணன் உங்க ஆத்தால கூட்டியாந்து விட்டானா. சம்மந்தி உட்காந்து பேசிக்கிடுவாங்க. இது நல்லா இருக்கே, 100 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன், நீ சம்மந்தி மாத்தி போட்டுக்கிறான்னு சொல்லி சந்தோஷமா வந்தாங்க. அப்பத்தான் அவன் நினைச்சாள், ஆத்தாடி நம்ம ஆத்தால நம்ம என்ன கொண்டு போய் முதலத்தை விட்டானா, தனக்குன்னு வந்த தலையை வெடுக்குன்னு துடிச்சு தன் வீடு தன்னை சுடும். ஆமா, ஓட்டப்பம் வீட்டை சுடும் இருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெத்த தாயை பத்தி 2 மடப்புறம் கோயில போய் காசு வெட்டி போட்டு பார்த்துக்க. அக்கா வஞ்சேலே அந்த போல தொட்டி கட்டி தூங்க, தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் கொடுக்க அப்பனுக்கு தலக வந்த பாட்டாள செத்தாலும் என்ன போட்ட வேணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும். ஆத்தாவும் கேளு அந்த ஆகாயத்தை போல, ஆத்தாவும் கேளு அந்த ஆகாயத்தை போல, தொட்டி கட்டி தூங்க, தூணி கட்டி ஆட, ஆத்தில மீன் பிடிக்கே அப்பனுக்கு கலக வட்ட பாட்டாள தனக்கு தோறும்
சேலை இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது சேலதானே பூஞ்சோலதானே அவர்களை இறந்த நீயே ஒரு தரவின் சொல்லலாம் கிடந்ததுமே சேலதானே ஆதா பூஞ்சோலதானே காயும் போது வாழ்ந்ததில்லா தெரியும் இது போல சேலையில சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போது போது சும்மாராயிருக்கும் சில கட்டி இறச்சதல்லி சக்கரையாயிருக்கும் சில கட்டி இறச்சதல்லி சக்கரையாயிருக்கும் ஆத்தாவும் சேலே அந்த காயத்தை போல ஆத்தாவும் சேலே பாண்டி கோயில் பூஞ்சோலதானே கொடையாகும் வெக்கத்துயா மதுர பூஞ்சோலதானே கூட்டி வச்ச அழகு மாலை கட்டு தோடு சேர மயிலுக்குள்ள பொன்சேர விரியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டாயலியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டாயலியும் ஆத்தாவ சேல அந்தாகாயத்தை போல தொட்டி கட்டி தோக தொடி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வந்த பாத்தால தனக்கு செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி கருத்தாக சொல்லிக்கொண்டு இவருக்கு வேலையில் கோடேரி குமரன் கொட்டுமரிசி வேந்தன் மின்னலி புதுகஸ்தா செல்வ இடம்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனிப்பணிக்கக்கூடிய பிரபல வர்த்தக சக்கரவர்த்தி அன்பு மாமா அரசகுலத்தை சார்ந்த டிவி ஜெயமனுடைய அன்பு சிசியர் நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள இடையவட்டியை சார்ந்த பி.வி. கண்ணன் அவர்கள் மிருதகம் தோழக்கு தபலால் தம்பி
மேடையில் ஆளுநர் சக்கரவர்த்தி பலவத்திய புகழ் சிறந்ததொரு முறையில் மூவிசை மன்னன் என்று பரிந்து பெற்ற உங்கள் அன்பும் அறுபடியே உங்கள் அபிமான செல்வன் அருமை மாப்பிள்ளை நமது முதல் புளியங்குளமான கொண்டக்கூடிய அன்பு மாப்பிள்ளை சத்தியவான் அவர்கள் ஆளுநர் மேல்வர்கள் விஷயத்தை காட்டுவார். தண்ணி தீர்ந்து போச்சா? அன்புகளுக்கு நன்றிகள் தொடர்பு சொல்லணும். இவருக்கு மேடையில் அதாவது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் இளையராஜாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஆர் ரகுமானாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பாகவதராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொருள் இல்லாம பாட்டு பாடினாங்கன்னா உப்புலாத சோத்தத்தை மாதிரி இருக்கும். இசைத்துறைக்கே உயிர் நாடி அதுதான். அதனால
உயிர் நாடியை பிடித்து அடிக்க காத்துக் கொண்டிருக்கும் உள்ளம் இசைக்கு உயிர் நாடி சொல்ல வந்தேன். அப்படி அறிவியலார் அவரே உயிர் நாடி. அப்படியா? ஆமா. சொரிக்குளத்தை சார்ந்த செல்வம் அவர்கள் தாளவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். சொரிக்குளத்துல பிறந்து உலக்குடியில கட்டி கொடுத்துருக்காங்க. நீ ஒரு ஊர்ல உருப்படியா இருந்தா தானே. உலக்குடியை சார்ந்த செல்வம் அவர்கள் விரும்புகையில் தாளவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அட வாஜ் பாவம் இருந்தாலும் ரெண்டு பேரும் கொலகேசில் உள்ள போறீங்க. முந்தி மாதிரி இல்ல ஆளு பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆளை பத்தி எல்லாம் போஸ்ட் போற மாதிரி எந்தெந்த பரவாயில்ல இருக்குது. இருந்தாலும் மாப்பிள்ள நீ நானும் இந்த காலத்து ஆளுங்க. அவர் அந்த காலத்தாள். அவர் அந்த காலத்து ஆளுனா அப்படித்தான் போட்டாலும் தொடர்ச்சி. இருந்தாலும் சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு வண்ண திரையரங்குகள் காட்சி தருவது இந்த படுதாக்குள்ளதான் எங்க வாழ்க்கையே. அந்த படுதாக்கு அங்கிட்டு இந்த படுதா இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க மான மரியாதை போயிடும். இன்னைக்காவது கலையாருங்க ஒரு சில ஊர்ல மொட்டை தட்டியை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த படுதா இல்ல துணிமணி மாத்திரம் மொட்டை குட்டியோட தெரியும். எங்களை வாக்கையில கரண்டி குட்டியாட்டு அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் எங்க வாழ்ந்த படுதா விடுதா சிறந்த முறையில் சீனமைப்பு நமது பேனா புதுப்பட்டியை சார்ந்த ராமசாமி ரெட்டியார் சிங்கம் சொல்லிக்கொண்டு இது போன்ற நாடகங்களை சிறந்த முறையில் நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் பல வருட காலமாக நமது கிராமத்தில் இந்நாடகத்தை அமைத்து வரும் மைப்பிற்குபடியாக கூடிய அருமை மாமா நாடக ஆசிரியர் முதல குளத்தை சார்ந்த புளியங்குளத்தை சார்ந்த என் சித்தப்பு வேல்சாமி நினைப்பே வருகிறார். என்னோட சொல்றேன் புளியங்குளத்தை சார்ந்த அன்பு மாமா ஜி.கே. சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் வள்ளி திருமணம் அர்ச்சந்திராஜ் அச்சவன் சாவித்திரி பவளக்கொடி பாமா விஜயம் மற்றும் புதிதாக வருகின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகாத்த கருப்பு மதுரை பாண்டிமணி திண்டுக்கல் பாண்டிமணி திருச்சி பாண்டிமணி என்னடா பூரா ஊர் பேரா வருது. அம்பட்டு ஊர்ல என்னென்ன முனி இருக்கோ அந்த ஊர்ல வச்சு அப்படியே வாடி நாடகத்தை வாங்க வாங்க. ஹலோ பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் மானாமதுரை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நமது இரு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. இந்த வெள்ளத்துள்ள பார்க்கல கொஞ்சம் பயமா இருக்கு. போன வாரம் நாடகத்துக்கு போயிருந்தான். இன்னைக்கு அண்ணன் படிச்சவரு விவரம் தெரிஞ்சவரு அழகா சுற்றி போட்டார். அவர் என்ன பண்ணிருந்தார் போன வாரம் நல்ல பொறுத்த தண்ணி என்றால் இந்த துண்டை இப்படி போட்டிருந்தாரு. போட்டிருந்தவர் துண்டை போடுறன்னு சொல்லி லவக்கல் இப்படி எடுத்தாருல கையில வந்து துண்டு வரல. அந்த வேட்டி வந்துருச்சு. நானும் பாருங்க கும்பிட்டு
வேட்டி அவுத்தா சண்டால உள்ள சட்டியும் போடணும் கூடு ஓட்டதே மிச்சம். இருந்தாலும் சிறந்த முறையில் பொன்னாடை போர்த்திய நமது கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளிலே தேர்ந்தோல் எடுத்துக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது திருச்சுழி மன்னர் போற்றக்கூடிய கருப்புச்சாமி ரேடியோஸ். ஆமா, அந்த அணில் தண்ணி அடிக்குது, அந்த மயில் குடிக்குது, அங்கிட்ட ஒரு டாட்டா ஏசி ஓடுது, ஹெலிகாப்டர் விட்டுருக்காரு. அந்த காட்டு இங்க வாருங்க, அடடா இசைக்கலைஞர். அவர் யாரும் பழைய கொம்பு வச்சு ஊதுறாரு. ஒருத்தர் எதுல அடிக்கிறோம் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வாரு, நீ நிக்கிறவாரு, கண்ணே இல்லப்பா, நீ நிக்கிறவர் பின்னாடி சை. என்ன ஒரு அழகு, இப்படிதான் இருக்கணும். சிறந்த முறையில் ஒளியோடு ஏற்பாடு செய்துள்ள திருச்சியை சார்ந்த கருப்பசாமி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க. அருமையான சாப்பாடு, உண்மைக்குமே நல்லா உலக உட்கார வச்சு சாப்பாடு இந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று தெரியுமா, கோடான கோடீஸ்வரனா இருக்கட்டும், நல்ல நாள் பெரிய நாளைக்கு 10 கிலோ கறி வாங்கியிருப்பேன், ஆட்டுக்கறி. சரி, ஆனா ஆட்டுக்கறி எடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே கறியை எடுப்பாரு. உடனே ஒரு காலத்துல எப்படிலாம் தின்னேன், முன்னே நான் திங்க முடியாது, கறி எடுத்து 3 முத்தம் கொடுத்துருவாங்க. காரணம் என்ன தெரியுமா, முன்னைக்கு சுகர் பிரஷர் கூடி போயிருக்கு. டாக்டர் பார்த்துருப்பாரு, எப்ப 1/2 கிலோ சுகர் இருக்கு, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 கிலோமீட்டர் நடக்கணும் பார்த்து காட்டுவார். இவர் ஒரு ஆள் நடக்க மாட்டார், 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கூட ஒரு நாயை கூட்டிட்டு போவார். எதுக்கு? திருப்பி வரையில பாதை தெரியாது, நாயிலே கூப்பிட்டு வரும். ஏதாவது ஒரு கடையில இருந்து டீ குடிப்பாங்க, நாய் பார்க்கும். ஆட சண்டாடா, உனக்கு சுகர் வந்ததுக்கு எண்ணெயை போட்டு கொள்றியடா, விடிய எண்ணெய் தூக்க விட மாட்டேங்கிறா. உனக்கு காரணம் என்ன தெரியுமா மாப்பிள்ள, இன்னைக்கு தமிழ்நாட்டை கலக்கக்கூடிய கோழி 2 கோழி தான். எந்த கோழி? ஒன்னு நன்றி உள்ள கோழி, இன்னொன்னு நன்றி கெட்ட கோழி. அதே கோழியில நன்றி உள்ள கோழி, நன்றி கெட்ட கோழி இருக்குல்ல. நன்றி கெட்ட கோழினா எந்த கோழி? எது? நாட்டுக்கோழி தான் நன்றி கெட்ட கோழி. என்ன நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனா நன்றி கெட்ட கோழி வந்து நாட்டுக்கோழி. அது தின்னு செம்மடமிச்சு ஒரு வகுத்தளவு கிடைக்கும். சொல்ற கேளு, நன்றி கெட்ட கோழி ஏன் சொல்ல தெரியுமா, திருச்சுழி சந்தையில 1500 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வரேன், உனக்குள்ள அவுத்து விட நிக்குமா? நிக்காது. எங்கிட்டு உயிரை காப்பாற்றணும் திடுத்துன்னு ஓடிடும். அது நன்றி கட்ட முண்டை. ஆனா நன்றி உள்ள கோழினா எது தெரியுமா? எது? 200 ரூபாய் போட்டு வாங்கணும் பிராய்லர் கோழி, அதே நன்றி உள்ள கோழி. வாங்கி தூக்கி எங்கனக்குள்ள உட்கார வைக்கிறோமோ, என்ன பெற்ற தெய்வமே இப்படி உட்காந்துக்கிறோம். காலில் மிதிச்சு தள்ளு, நம்ம முதலாளி காசு போட்டு வாங்கியிருக்கானே, ஆமா, அவனுக்கு நன்றி கிடைச்சிடும். வைக்கிறது காலில் வச்சு மீச்சு தள்ளு, சுத்தி வந்து பின்னாடி உட்காருமே தவிர நம்மளை மட்டும் ஓடாது. அதை நம்ம தின்னு என்ன பண்றோம், நம்மளும் நன்றி கடனுக்கு குரன்னு உட்காந்துறோம். இருந்தாலும் சிறந்த உணவு தன்புள்ளங்களுக்கு நன்றி கண்ட உலக சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகைகள், நடன சிங்காரிகள், நாட்டிய பியூட்டிகள், நவீன ஒய்யாரிகள் என்று அழைக்கக்கூடிய மணப்பாறையை சார்ந்த சத்யபிரியா லைலா அவர்கள் டான்சன் காவி பறவைகள் தாய்களுக்கு டாங்கு அதை எங்கே போச்சுறாங்கி, டாங்கு அது எங்கே போச்சுறாங்கி, அடி பச்சை கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு, மாமே கூட பாயில் வந்து தூங்கு, தனக்கு நத்தம் டாங்கு அதை எங்கே போச்சுறாங்கி, டாங்கு அம்பல தொழில பொம்பல பார்க்க முடியாது, பொம்பல உனக்கு அனுபவம் எதுக்கு ஆகாது. அம்பல தொழில பொம்பல பார்க்க முடியாது, பொம்பல உனக்கு அனுபவம் எதுக்கு ஆகாது. குதிரைக்கு நீ வாக்கப்பட்டா கொள்ளு திங்க வேணாமா, மாந்தோப்பு மாமங்கிட்டே மல்லு கட்ட நீ வாமா, ஓடேண்டி படுக்கும் பாவே தீரேண்டி என் காதல் நோயே. வைக்கவும் அன்பு தம்பி கிருஷ்ணகுமாரை போட்டிருந்தது. இன்னைக்கு அவங்க அப்பா, அதாவது பழம்பெரும் நடிகர், நம்ம ஊருக்குள்ள பல வருஷம் வந்திருக்காரு, பிரபல சங்கீத சாம்ராட் எம்ஜி முனியராஜ் என்று சொல்லக்கூடிய
பெரிய ஒரு ராஜ நடிகர். அவர் தான் கிருஷ்ணகுமாருடைய தகப்பனார். அவர் இறந்துட்டாரு. அதனால நான் நாளைக்கு வரணும். அதனால நம்ம தெய்வம் இன்னைக்கு நம்மளை 2 நாளா நிற்க வச்சிருக்கு. தெய்வத்துக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு மானாமதுரை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் மதுரை சார்ந்த திரைப்பட நடிகர் அன்பனார் MSP கலைமணி சிஷியமாகிய மானாமதுரை அருகாமையில் சந்தனூர் காரைக்குடி சார்ந்த விஜய் டிவி கலக்கப்போர்கள் AS ஆனந்தகுமார் பப்புன் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். வேணாமா கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றிகள். காலமாவாத காரிய கேடு நாடக கதை பெரிய கதை சல்லு சல்லுன்னு போகணும். அதனால கண்ணை திறந்து விடிகிற வரைக்கும் நாடகத்துக்கு நீங்க தான் நல்லா சொல்லணும். இந்த நாடகத்தை இன்று பார்க்க முடியாட்டாலும் என்று வேணாலும் எப்போது வேணாலும் பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு யூடியூப் சேனல் ஆகிய RJ தவம் யூடியூப் சேனல் வரைக்கும் அதனை சார்ந்த அன்பு சகோதரர் டோப்பாமண்டே சுமாரியா டோப்பாமண்டே அவர் பேர் என்ன சந்திரமௌழி அவர்களுக்கும் நன்றி வணக்கம். கண்ணு திறந்தா ஒளியிலே கண்ணு திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவில்ல ஒன்னு நினைச்சே வாழ்ந்து வந்து மனசுல மண்ணா கரண்டு நிறைஞ்சு போச்சு ஆசையே மண்ணா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே நினைச்சு வாழ்ந்தே அடி ஒண்ணு நினைச்சு வாழ்ந்தனே உள்ளமோக அதுனேனே ஒண்ணு நினைச்சு லைலா ஒண்ணு நினைச்சு வாழ்ந்தனே உள்ளமோக அதுனே கண்ணா கண்ணா என்பதெல்லாம் பொய்யா கண்ணா என்று சொன்னதெல்லாம் பொய்யா காதல் மட்டும் என்று தானே மெய்யா கண்ணு பிறந்தா ஒளியிலே காதல் வந்தது உன்னாலே தலையிடிக்கிற கல்லாயம் அடி காதல் வந்தது உனக்கு காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே நம்ம சங்கதி யாருக்கு இங்கே தெரியலே தொடர்ந்தா ஒளியிலே அதை எடுத்தான வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கறந்து நடந்து போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் செய்யப்படி ஊருக்கெல்லாம் கேட்கதா இந்த பாட்டு பாடுறேன் ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி அந்த முடியுமா உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி நம்ம சங்கரியா பொண்ணு ராசாத்தி கண்ணு பிறந்தா ஒளியிலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரந்து நிறைஞ்சு போச்சு ஆசையே அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்